Hi friends, welcome back to Dani Spoken English. This is Dani from Singapore. How are you today? I'm good. Now we are in the tense series. Today we are going to learn present perfect continuous tense. It's an advanced tense, but we are going to learn it in easy ways. இன்னைக்கு என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம்? Present perfect continuous. இது ஒரு ஸ்பெஷல் டென்ஸ். இதை எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை தரும். நம்ம சேனலில் இங்கிலீஷ் குவிஸ் அது மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட இங்கிலீஷ் லெவல் எவ்வளோ தொலைக்கு இருக்குது அப்படிங்கிறத குவிஸ் மூலயமா மட்டுமே தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Present perfect continuous. An action started in the past, still continuing in the present. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் இந்த ப்ரெசண்ட்டில் வரைக்கும் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குங்கிற பட்சத்தில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த டென்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் த ஆக்டிவிட்டி, emphasize the duration. An action has been happening recently. So, focus on the activity. ஆக்டிவிட்டியை தான் இந்த டென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். ரிசல்ட் தேவையில்லை. ரிசல்ட்டை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அதில் மட்டும்தான் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த டென்ஸில் ஃபோக்கஸ் அந்த ஆக்டிவிட்டி மீன்ஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆக்டிவிட்டியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எம்ஃபசைஸ் த டியூரேஷன் அப்படின்னா இது எவ்வளோ நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் எம்ஃபசைஸ் த டியூரேஷன். அன் ஆக்ஷன் ஹேஸ் பீன் ஹேப்பனிங் ரீசன்ட்லி. இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது பாஸ்டில் ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டு இருந்திருக்கு, இல்லை ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு, பட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட், கிராமர் ரூல்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் have been or has been plus verb plus ing. ஸோ இதுதான் கிராமர் ரூல்ஸ். இப்போ நம்ம என்ன வேர்ப் எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா, ஒர்க்னா வேலை பார்க்குறது. ஸோ இந்த வேர்பை யூஸ் பண்ணி இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங். You have been working. We have been working. They have been working. He has been working. She has been working. It has been working. Chris அப்படின்னு ஒருத்தர், Chris has been working. I have been working na நான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ஆக்ஷன் பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இப்போ ஃபுல்லாக சொல்லலாம் அப்படின்னா, I have been working on this project for 2 years. 2 வருஷமாக இந்த ப்ராஜெக்டை நான் ஒர்க் பண்ணிட்டு. நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போம். I have not been working. You have not been working. We have not been working. They have not been working. He has not been working. She has not been working. It has not been working. Chris has not been working.
இது மாதிரி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கொஸ்டின் சென்டென்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். I have been working அப்படிங்கிறத பாசிட்டிவ் சென்டென்ஸாக பார்த்தோம். Have I been working? Have you been working? Have we been working? Have they been working? Has she been working? Has he been working? Has it been working? Has Chris been working? அவ்வளோதான். பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டினை க்ரியேட் பண்ணி நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இன்னும் இந்த WH கொஸ்டினில் யூஸ் பண்ணி சில சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அது எப்படின்னு இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். I have eaten the bread. I have been eating the bread. I have eaten the bread அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்கோம். I have been eating the bread அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதில் சொல்லியிருக்கோம். I have eaten the bread மீன்ஸ் இந்த ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. நான் ப்ரெட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ ப்ரெட்டு இல்லை. I have been eating the bread அப்படின்னா ப்ரெட்டை சாப்பிட பாஸ்டில் ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் ப்ரெட்டை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இன்னும் ப்ரெட்டு இருக்குது என் கையில் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு டென்ஸுக்குள்ளது நல்ல டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் அழகாக ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். I have been working here for 10 years. I have been working here since 2010. 10 வருஷமாக நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எப்போ யூஸ் பண்ணுறோம்? பீரியட் ஆஃப் டைம். 2 வருஷம் 4 வருஷம், இப்போ 2 மணி நேரமாக வேலை பார்த்துட்ருக்கோம், 4 மணி நேரம் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பீரியட் ஆஃப் டைமை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஃபார் யூஸ் பண்ணுறோம். சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோம்னா பாயிண்ட் இன் டைம். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறப்ப இப்போ 2010 2010 நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். 5 மணிலேருந்து நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறப்ப சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் பீரியட் ஆஃப் டைம் அதை சொல்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். He has been visiting his parents recently அப்படின்னா அவர் சமீப காலமாக அவங்க அப்பா அம்மாவை விசிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இந்த ஆக்ஷன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பாஸ்டில் ஆரம்பிச்சிச்சு, இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இனி ஃப்யூச்சர்லையும் தொடரும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம சின்ஸோ ஃபாரோ யூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாதனால ரீசெண்ட்லி அப்படின்னு ஒரு வேர்டை ஆட் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட்லின்னு ஆட் பண்ணலாம், இல்லை லேட்லின்னு ஆட் பண்ணலாம். இதை மாதிரி வேர்டை யூஸ் பண்ணும்போது நம்ம டைம் ஃப்ரேம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறப்ப இதை மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம கொஸ்டின் பண்ணுறோம், எவ்வளோ நாளாக உங்களுக்கு இவரை தெரியும்? How long have you been knowing each other? இந்த கொஸ்டின் சரியா? இட்ஸ் ராங். ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்டேட்டிவ் வேர்ப் அண்ட் டைனமிக் வேர்ப் அப்படின்னு 2 இருக்குது. டைனமிக் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படிங்கிறது எந்த ஆக்ஷனுமே இல்லாத ஸ்டேட் வேர்ப். அதை தான் ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டிவ் வேர்ப் எப்பயுமே
ப்ரொக்ரெசிவ் ஃபார்மில் வராது. ஆக்ஷன் வேர்ப் எப்படி வேணாலும் வரலாம், ப்ரொக்ரெசிவ் ஃபார்மில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். பட் ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்து ப்ரொக்ரெசிவ் ஃபார்மில் வராது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிவ் வேர்பை பற்றி ஓரளவு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஃப்யூச்சரில் வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நல்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கம் பேக் டு திஸ் கொஸ்டின். How long have you been knowing each other? இந்த கொஸ்டின் வந்து ராங் சொல்லி பார்த்தோம். ஸோ இதை எப்படி கேட்கலாம்? How long have you known each other அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்டாலே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? We have known each other since we were at school. நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போதே பழக்கமானவங்க, ஸ்கூல்ல இருந்தே நாங்கள் பழக்கமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். How long have they been playing cricket? எவ்வளவு நேரமாக அவங்க கிரிக்கெட் விளையாட கொண்டிருக்கிறார்கள்? They have been playing cricket for 2 hours. 2 மணி நேரமாக அவங்க கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. Have they been playing cricket? அவங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? Yes, they have. இல்லாட்டி no, they haven't. சேம் திங் தான். பாசிட்டிவில் ஷார்ட் ஆன்சர் சொல்கிறப்ப கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் ஆன்சர் சொல்கிறப்ப கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். An action has been happening recently அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டைமில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். இது எப்படி அப்ளிகபிள் ஆகுனா, பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு, இப்போ அந்த ஆக்ஷன் ஸ்டாப் ஆகிருக்கு, அதோட ரிசல்ட் ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் drained because I have been exercising. இதோட மீனிங் என்னென்னா, நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால இப்போ டயர்டாக இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி, இந்த செகண்டுக்கு முன்னாடி அவர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பாஸ்டில் ஆரம்பித்து இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார், அதனால அவர் டயர்டாகி உட்காந்துருக்கார். ஸோ ஆக்ஷன் ஹேஸ் பீன் ஹேப்பனிங் ரீசன்ட்லி. இதை மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ எம் எக்ஸாஸ்டட் பிகாஸ் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட். இப்போ எக்ஸாஸ்டட்னா என்ன? டயர்டாக இருக்கும். இப்போ டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம், ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி புது வெக்காபுலரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சென்டென்ஸ் வந்து மோர் ஸ்டைலிஷாக இருக்கும். ஐ எம் எக்ஸாஸ்டட் பிகாஸ் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட். நான் இப்போ வந்து டயர்டாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, நைட்டு பூரா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் ஒர்க் பண்ண வேலை இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் ரீசெண்டாக அது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறனா. இப்போ கொஸ்டினில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் ரீசெண்ட்லி? இப்போ சமீப காலமாக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத கேட்கலாம். வேர் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ரீசெண்ட்லி அப்படின்னு கேட்கலாம். எங்கே வந்து சமீப காலமாக நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத கேட்கலாம். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஆல் டே. இன்னைக்கு ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஹேஸ் இட் பீன் ரெய்னிங் ஃபார் அ லாங் டைம். மழை ரொம்ப நேரமாக இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கா? ஹேஸ் இட் பீன் ரெய்னிங் ஃபார் அ லாங் டைம், இல்லை லாங் வைல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்காக இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் ரொம்ப நேரமாக வரவே இல்லை, அப்போ தான் வந்து இருக்காருன்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம், we have been waiting for you. நாங்கள் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ தான் அவர் வந்திருக்காரு, ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் we have been waiting for you அப்படின்னு சொல்லலாம்.
present perfect continuous. இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். Focus on the activity, emphasize the duration, an action has been happening recently. இதை மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் IELTS ஐஎல்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது இதை மாதிரி டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து ஈஸியாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் குவைஸ் அது மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட இங்கிலீஷ் லெவல் வந்து எப்படி இருக்குங்கிறத குவிஸ் மூலயமா மட்டுமே தெரிஞ்சுக்கிற முடியும். அது மூலயமா நம்மளோட இங்கிலீஷ் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறவும் முடியும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, press the like button. If you eager to learn English, subscribe it. Share this video to your friends on Facebook, Twitter or WhatsApp. See you soon in my next video with an interesting topic. Until then, bye bye from Daniel.